ஹாய் ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு ஆப்டெக்ஸ் வித் மாணிக். போன வீடியோவில் நம்ம வந்து ஒரு பேங்க் எக்ஸாம்னா என்ன, அதுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, என்னென்ன எக்ஸாம்ஸ் நடக்குது, என்னென்ன டைமில் நடக்குது, நீங்கள் ஜூன் ஜூலையில் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ஆகஸ்ட்லேருந்து உங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ அதோட அடுத்த வீடியோவாக வந்து அடுத்த பார்ட்டாக பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா சின்ன வயசுல நம்ம ஸ்கூல் வழியாக அப்படி பழகிருக்கோம்னா ஒரு எக்ஸாம்னா என்ன பேட்டர்ன், இந்த சாப்டர்லேருந்து எவ்வளோ மார்க் வரும், என்னென்ன நான் படிக்கணுன்றது தான் வந்து நம்மளுடைய ஃபார்மேட்டாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஒரு பேங்க் எக்ஸாம் கோச்சிங்ல நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பேட்டர்ன் சிலபஸ் ஒன்று ஃபாலோ பண்ணுங்க. எந்த எக்ஸாமாக இருந்தாலும், நான் போன வீடியோவில் சொன்ன எந்த எக்ஸாமாக இருந்தாலும் ஒரே பேட்டர்ன் தான். இதில் ஒரு அட்வான்டேஜும் இருக்குது. மற்ற டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எல்லாம் அவங்கள தாண்டி அவங்கள கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சூப்பரான அட்வான்டேஜ் இருக்குது. அதையும் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துங்க குவான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை ஃபுல் ஃபார்ம் என்னன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா நியூமரிக்கல் எபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது நியூமரிக்கல் எபிலிட்டி, உங்களுக்கு நம்பர்ஸ் அதில் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்றது தான். ஸோ குவான்ஸ் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, நீங்கள் நம்பர்ஸில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. நம்பர்ஸ்னால் என்னென்னா ரொம்ப நீங்கள் மேக்ஸ் கிளாஸ் படித்த மாதிரி இது இருக்காது. லைக் ஒரு தியரம் சால்வ் பண்ணுங்கள், இவ்வளோ பெரிய சம் போடுங்க, எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படிலாம் இருக்காது. இதில் ஒரு கொஷின் கொடுக்கப்படும். ஓகேவா? குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் கொஷின் அப்படின் போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு டைம் அண்ட் ஒர்க் சம் நம்ம எடுத்துப்போமே. ஒரு ஏ என்பவர் ஒரு வேலையை செய்ய 10 நாள் ஆகுது அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க. பி என்பவர் அதே வேலையை செய்ய 15 நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப ரெண்டு பேரும் அந்த வேலையை சேர்ந்து செஞ்சா எத்தனை நாள் ஆகும் அப்படின்றது கேள்வியா இருக்கும். ஓகேவா? இதை நீங்க மேத்ஸ் கிளாஸ்ல இவ்வளவு நாள் நம்ம போட்ட மாதிரி ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஃபார்முலா, சொல்யூஷன், கிவன் அதெல்லாம் எதுவுமே போடக்கூடாது. ஷார்ட்கட்ஸ் தான் நம்ம சொல்லி தரப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு மட்டும் நான் சொல்றேன், ஏ என்பவர் ஒரு வேலையை செய்ய 10 நாள், பி என்பவர் ஒரு வேலையை செய்ய 15 நாள்னா ரெண்டு பேரும் சேர்ந்தா முதல்ல கண்டிப்பா 10 நாளை விட கம்மியா ஆகும். அது வந்து நம்ம யோசிக்கணும். ஏன்னா ஏ மட்டும் தனியா அந்த வேலையை செஞ்சாலே 10 நாள் ஆகுதுன்னா பி அவரை விட லேட்டா செய்யக்கூடிய ஆளா இருந்தாலும் அவருக்கு ஹெல்ப் பண்ணும்போது ஆன்சர் வந்து 10 நாளை விட கம்மியான ஒரு வேல்யூ தான் வரும். ஓகேவா? 10 விட கம்மியான ஒரு வேல்யூ தான் வரும். அப்போ ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாத்துலயுமே உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களோட சொல்யூஷனையோ உங்களுடைய ஒர்க் அவுட்டையோ யாருமே பார்க்க போறது இல்லை. அந்த 4 ஆப்ஷன்ல இருந்து எது ரைட்டுன்னு சொல்லிட்டு டிக் பண்ணா போதும். கம்ப்யூட்டர்ல தான் எக்ஸாம் நடக்க போது, நீங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கலாம். அப்ப நீங்க இதை வச்சே கூட இப்போ ஒரு சில டைம்ல ஆப்ஷன்ஸ் எப்படி ரொம்ப ஈஸியா இருக்கும். லைக் ஆன்சர் வந்து 6, 12, 13, 12 நன் ஆஃப் த அபோவ் அப்படின்னு இருக்கும். அப்ப நீங்க ஈஸியா 6ன்ற ஆன்சரை டிக் பண்ணிடலாம். ஏன்னா நான் தான் சொன்னேன்ல, இந்த ரெண்டுமே பண்ணீங்கன்னா ஆன்சர் 10 விட கம்மியா தான் வரும்னு. 6 ஆன்சரான்னு எனக்கு தெரியல, நம்ம செக் பண்ணிடுவோம். சொல்றேன், ஆன்சர் 10 விட இது இப்படிதாங்க. இதாங்க குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். ஷார்ட்கட்ஸ்ல ட்ரிக்கியா யோசிக்கிறோம். ஓகேவா? இப்ப ரியலா நம்ம பார்த்துருவோம். ஆன்சர் 10 விட கம்மின்னு தெரிஞ்சிச்சு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஏபி ரெண்டு பேரும் ஒரு வேலையை சேர்ந்து செய்யறாங்கன்னா அந்த வேலையோட அளவை ஃபர்ஸ்ட் நிர்ணயிக்கணும். அந்த அளவை நிர்ணயிக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்றது தான் எல்சிஎம் அப்படின்ற விஷயம். 10க்கும் 15க்கும் என்ன எல்சிஎம்? 30ன்றது எல்சிஎம் இல்லையா? அதை போட்டுக்கணும். அப்படின்னா எதுக்கு அங்க போடுறோம்னா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 30 சாக்லேட் சாப்பிட போறாங்க. அதுதான் அந்த வேலை. ஏ ஒரு வேலையை செய்ய 10 நாள் ஆகும்னு சொன்னாங்களா, பி ஒரு வேலையை செய்ய 15 நாள் ஆகும்னு சொன்னாங்களா. அப்ப அந்த வேலை என்னன்னா 30 சாக்லேட்டை சாப்பிட்டு முடிக்கிறது தான் வேலை அப்படின்னு நம்ம வச்சுப்போம். இது எல்சிஎம் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப ஏ வந்து 10 நாள்ல 30 சாக்லேட் சாப்பிட்டு முடிப்பார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு நாளும் அவர் 3 சாக்லேட் சாப்பிடக்கூடியவரா இருப்பார். இந்த காலம் பேரு தான் எஃபிஷியன்சி, திறமை. ஓகேவா? ஒரு நாளும் அவரோட திறமை என்னன்னா 3 சாக்லேட் சாப்பிட்டு முடிக்கிறது. பி என்பவர் 15 நாள்ல 30 சாக்லேட் சாப்பிட்டு முடிக்கிறார் அப்படின்னா ஒரு நாளும் 2 சாக்லேட் சாப்பிட கூட திறமை உள்ளவர். அப்ப திறமை வயசு யார் பெரியவர்? ஏ தான். ஓகேவா? அப்ப ரெண்டு பேரும் சேரும் பொழுது இப்ப நம்மளுக்கு ஆன்சர் என்னன்னு கிளியரா கண்டுபிடிச்சிருவோம். ரெண்டு பேரும் சேரும் பொழுது ஒரு நாளைக்கு இவரு ஒரு 3ம் இவரு ஒரு 2ம் சாப்பிட்டா ஒரு நாளைக்கு 5 சாக்லேட் காலி ஆயிடும். ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா அப்ப ஒரு நாளைக்கு 5 சாக்லேட் காலி ஆகுது அப்படின்னா எத்தனை நாள்ல 30 சாக்லேட் காலி ஆகும்? 30/5 போடுங்க, 6 நாள்ல காலி ஆயிடும். ஸோ ஆன்சர் வந்து 6 days. இப்போ இது ஒரு மேக்ஸ் ஒர்க் அவுட் மாதிரி இருக்கா? லைக் ஏதாவது ஒரு டேட்டாவை எடுத்து ஒரு ஈக்குவேஷன் மாதிரி போட்டோமா? எதுவுமே இல்லை, ஜஸ்ட் லாஜிக்கலாக தான் சால்வ் பண்ணோம். இதுதாங்க குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். இந்த மாதிரி பல டாபிக்ஸ் இருக்கு. இது வந்து டைம் அண்ட் ஒர்க் அப்படின்ற டாபிக். டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ், ட்ரெயின்ஸ், போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு, அண்ட் ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ் இருக்கு, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு, டேட்டா இன்டர்பிரேஷன் இருக்கு, ப்ராபபிலிட்டி இருக்கு, என்னென்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பார்ட்னர்ஷிப்ஸ் இருக்கு, ரேஷியோஸ் இருக்கு, பெர்சன்டேஜ் இருக்கு, எல்லாமே இருக்கு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல. சூப்பர். இப்போ இதுல வந்து ஒரு 25% மார்க்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்த 25% எதுனா ரீசனிங். இதுதான் வந்து பேங்கர்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட். இதுக்கு ஃபுல் ஃபார்ம் கேட்டிங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஒரு சில கொஸ்டின் பேப்பர்ஸ்ல மென்டல் எபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க இது வந்து நம்பர்ஸை டெஸ்ட் பண்ணாங்கல்ல, இது உங்களுடைய பசில் சால்விங் எபிலிட்டி. முழுக்க சம்ல வந்து வேர்ட்ஸ் தான் இருக்கும்.
உங்களோட பசில், அதாவது அந்த விடுகதைகள் சால்வ் பண்ற எபிலிட்டியை டெஸ்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா ஏ என்பவர் நேரா போய் ரைட்டு திரும்பி லெஃப்ட் திரும்பி ஒரு 90 டிகிரி டேர்ன் பண்ணி அப்புறம் சவுத்து நோக்கி வராரு, இப்போ எந்த டைரக்ஷன்ல இருக்காரு, இது இந்த மாதிரி கேட்பாங்க. இல்லை ஏவுடைய சன்இன்லாவுடைய டாட்டர் இன்லாவுடைய சிஸ்டர் பின்னா ஏக்கும் பிக்கும் என்ன ரிலேஷன், இந்த மாதிரி கேட்பாங்க. இது பேர் வந்து பிளட் ரிலேஷன்ஷிப். அடுத்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னும் போது ஏவோட தேர்ட் ரைட்ல பி உட்காந்துருக்காரு, பியோட செகண்ட் ரைட்ல சி உட்காந்துருக்காரு, அப்ப சிக்கு எத்தனாவது ரைட்ல ஏ உட்காந்துருக்காரு. இந்த மாதிரியான பல விஷயங்கள் வருங்க. சிலாஜிசம் இருக்கு, மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. எதுல லாஜிக்கல் ரீசனிங்ல ரொம்ப சிம்பிளா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதுல ஒரு 25% கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்த 25% இது பாத்தீங்கன்னா இங்கிலீஷ். இதுல பேசிக்கா ஒரு சில விஷயங்கள் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கிலீஷ் நீங்க ஸ்கூல்ல படிச்சு முடிச்சிட்டீங்க, அதையே தான் திருப்பி கேட்க போறாங்க. கிராமர் பார்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வரும். பட் உங்க ஸ்கூல்ல கேட்ட மாதிரி கன்வெர்ட் திஸ் டு ஆக்டிவ் வாய்ஸ், கன்வெர்ட் திஸ் டு பாசிவ் வாய்ஸ், சேஞ்ச் டைரக்ட் ஸ்பீச் டு இன்டைரக்ட் ஸ்பீச், ரைட் அண்ட் எஸ்ஸே இப்படிலாம் கேட்க மாட்டாங்க. நான் தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், இது வந்து 1 மார்க் கொஸ்டின்ஸ், எல்லாமே 1 மார்க் கொஸ்டின்ஸ். பாக்குறீங்க, யோசிக்கிறீங்க, டக்கு நடிக்கிறீங்க, அடுத்த கொஸ்டின் தெரியலையா, அடுத்த கொஸ்டின். எல்லா கொஸ்டினுக்குமே ஒரு 20-30 செகண்ட் தான் யோசிக்க போறீங்க, அவ்வளவுதான். அப்ப கிராமர்ல எப்படி எரர் ஸ்பாட்டிங் கேட்டுருவாங்க. லைக் ஐ எம் இன் த பஸ் அப்படின்னு போட்டு கரெக்டான்னு கேட்பாங்க. இல்ல பஸ்ன்னு சொல்லும்போது ஐ எம் ஆன் த பஸ் தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ரூல்ஸ் இருக்கு கிராமர்ல. அப்ப எங்க ஏ போடணும், எங்க ஆன் போடணும் அப்படின்னு யோசிக்கணும். ஓகேவா? அடுத்து ஒகாபுலரி, உங்களுக்கு எவ்வளவு வேர்ட்ஸ் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது புது வேர்டை கொடுத்து அதுக்கு மீனிங் கேட்பாங்க, ஆப்போசிட்ஸ் கேட்பாங்க. அப்புறம் காம்ப்ரிஹென்ஷன். காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னும் போது ஒரு பெரிய பேராகிராஃபை உங்களால படிக்க முடியுதா? ஏன்னா நாளைக்கு நீங்க பேங்க்ல வேலை செய்ய போறீங்க அப்படின்னும் போது ஒரு பெரிய பேராகிராஃபை ஸ்பீடா படிச்சு அதுல என்ன கருத்து சொல்ல வராங்க, அதுல ஒரு 5 கொஸ்டின் கேட்பாங்க. இல்ல பேரா ஜம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பேராகிராஃபை அப்படியே வந்து செதற விட்டுருவாங்க அப் அண்ட் டவுனா, நீங்க அதை வந்து மிக்ஸ் பண்ணணும், ஜாயின் பண்ணணும், மிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஆர்டர், நீங்க ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கு. கிளாஸ் டெஸ்ட் இருக்கு, நிறைய இருக்கு. ஸோ இப்போ இது இங்கிலீஷுங்க. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ பேங்கர்ஸ்க்கு வந்து நான் ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு சொன்னேன்ல. மற்ற ஆஸ்பிரன்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி படிக்கிறவங்களாம் வரலாறு படிக்கிறாங்க. ஹிஸ்ட்ரி எங்க காந்தியோட காலத்துக்கும் முன்னாடி போய் புத்தர் காலம் போய் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஜியாகிரபி பார்த்தீங்கன்னா சோலார் சிஸ்டம்ல இருந்து ஆரம்பிச்சு என்னென்ன மலை இருக்கு, என்னென்ன காடு இருக்கு, என்னென்ன நதி இருக்குன்னு படிக்கிறாங்க. பாலிட்டி பார்த்தீங்கன்னா சட்டங்கள் மொத்தமும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், கவர்னர்னா என்ன, சிஎம்னா என்ன, எலெக்ஷன்னா என்ன, எல்லாமே, எமர்ஜென்சினா எல்லாமே படிக்கிறாங்க. இது இல்லாமல் பாட்னி, ஜுவாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே அவங்க படிச்சாக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்றது சிலபஸாக இருக்கு. பட் பேங்கர்ஸ்க்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்லாம் இல்லை, கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சா போதுமானது. இதை ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னு ஒரு சில டைம்ல சொல்லுவாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னும் போது கடந்த 6 மாசம் இல்லை மிஞ்சி மிஞ்சி போனால் கடந்த 1 வருஷத்துக்குள்ள என்னென்ன நடந்துச்சுன்றதை படிச்சா போதும். நீங்க அவ்வளோ பெரிய பேக் ஸ்டோரிலாம் படிக்க தேவையில்ல. கடந்த 1 வருஷத்துல என்னென்ன நடந்துச்சு, குறிப்பா ஃபினான்ஷியல் நியூஸ், இந்தியாவுடைய பொருளாதாரம், இந்தியனுடைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், எந்தெந்த ஸ்டேட்ல சிஎம் யாராவது மாறி இருக்காங்களா, அப்பாயின்மெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்போர்ட்ஸ் நியூஸ், மீடியா நியூஸ், ஆஸ்கர் அவார்டு, இந்த மாதிரி சிம்பிளான விஷயங்களை நீங்க கடந்த 6 மாசம் தரவா படிக்கணும். அதுக்கு முந்தின 6 மாசம் ரொம்ப முக்கியமானது மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். அதுல இருந்து கேள்விகள் வரும். ஸோ இதுல வந்துருச்சுங்களா. ப்ரிலிம்ஸ்ல மேக்ஸிமம் இந்த 3 தாங்க கேட்பாங்க. நான் சொன்னல போன வீடியோல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் ப்ரிலிம்ஸ், செகண்ட் ஸ்டேஜ் இஸ் மெயின்ஸ் சொன்னேன். ப்ரிலிம்ஸ்ல இந்த 3 விஷயங்கள் தான் கேட்பாங்க. நீங்க ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் போனாதான் உங்களுக்கு மறுபடியும் குவான்ஸ் கேட்பாங்க, ரீசனிங் கேட்பாங்க, இங்கிலீஷ் கேட்பாங்க, கூட கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க. ஒரு சில எக்ஸாம்ல கூட வந்து கண்டிப்பா பேங்கிங் அவேர்னஸ் அப்படின்றது சேர்த்துப்பாங்க. ஏன்னா நீங்க பேங்க்ல வேலை பார்க்க போறீங்கன்னு போது செக்குனா என்ன, டிடினா என்ன, எவ்வளவு நாள்ல செக் பவுன்ஸ் ஆகும், டிடியோடைய நம்பர் எங்க இருக்கு, ஆர்பிஐனா என்ன, ஆர்பிஐ என்னென்ன ஆக்ட் போட்டிருக்கு, இந்த மாதிரியான பேங்கிங் விஷயங்கள்லாம் வரும். ஒரு ஏடிஎம்ல எவ்வளவு பணம் மேக்ஸிமம் டெபாசிட் பண்ண முடியும், இந்த மாதிரி லிமிட் நம்பர்ஸ் வச்சு வரும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கனெக்டபிளா தான் இருக்கும் நம்ம லைஃப் கூட. ஏன்னா நம்ம எல்லாருமே மணி சார்ந்ததா இருக்கும் போது கனெக்டபிளா தான் இருக்கும். ஓகேவா? கடைசியா வந்து கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட். நீங்க கம்ப்யூட்டர்ல தான் எக்ஸாம் எழுத போறீங்க, அங்க பேங்க்கு போய் கம்ப்யூட்டர்ல தான் வேலை செய்ய போறீங்க போது பேசிக்ஸ், கட்னா எப்படி பண்ணணும், காப்பினா எப்படி பண்ணணும், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்னா என்ன, பேசிக் நெட்ஒர்க்னா என்னன்னு சொல்லிட்டு பேசிக்கான கம்ப்யூட்டர் விஷயங்கள். நீங்க கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்கனாலும் பரவாயில்ல, பேசிக்கான விஷயங்கள் தான் இருக்கும். அதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடலாங்க. ஷார்ட்கட்ஸ், கம்ப்யூட்டர் ஷார்ட்கட்ஸ், கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் தான். ஸோ இதுதான் வந்து பேங்கிங் பேட்டர்னோட சிலபஸ். நான் ரிப்பீட் பண்றேன். குவான்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், கரண்ட் அஃபேர்ஸ், பேங்கிங் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட். நீங்க ஆஃபீஸர் லெவல் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா லாஸ்ட் ஸ்டேஜா இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூலயும் உங்களுக்கு மறுபடியும் கேட்க போறது எதுனா உங்களுடைய கரண்ட் அஃபேர்ஸை டெஸ்ட் பண்ணுவாங்க, உங்களோட பேங்கிங் அவேர்னஸ் தான் டெஸ்ட் பண்ண போறாங்க. ஏன்னா இன்டர்வியூ எடுக்கிறவங்களுக்கு அதுதான் மெயினாக தெரியும். பேங்க்ல பல காலம் வேலை செஞ்சிருப்பாங்க. ஸோ பேங்க்கோடைய ப்ராசஸை பத்தி கேட்பாங்க, உங்க ஊரை பத்தி கேட்பாங்க, நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்க, உங்களோட ரெஸ்யூமே பத்தி கேட்பாங்க. அன்னைக்கு ஏதாவது முக்கியமானது நடந்திருக்கு அந்த சீசன்லனா அதை பத்தி கேட்பாங்க. அவ்வளவுதாங்க, முடிஞ்சு. இதான் பேங்கிங். நீங்க ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸ், ஜியாகிரபி இதெல்லாம் பத்தி கவலைப்படவே தேவையில்லை. இதான் வந்து பேங்கிங் எக்ஸாம் சிலபஸ்.
ஸோ இதோட இந்த செகண்ட் வீடியோ முடியுது. லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், இதுக்கு என்ன சேலரி, இதுக்கு என்ன ஏஜ் லிமிட்டு, குறிப்பாக ஏன் நீங்கள் பேங்க் ஜாப்க்கு படிக்கணும், ஏன் நீங்கள் பேங்க் வேலையில் போகணுன்ற சில எக்ஸ்ட்ரா ஹைலைட்ஸை கடைசி வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். See you there.